அனைவருக்கும் சலாம். வணக்கம். நாங்க தொடர்ச்சியாக பார்ப்போம். உங்களுக்கு ஆரம்பத்துல இடம்பெற்ற விடயம் தேர்ச்சி 15க்கான அறிமுக வகுப்பு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம். அதுல எல்லை கிரைவியல் தொடர்பான ஆரம்ப விடயங்கள் எப்படி உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர்ஸ்க்கு இந்த தியரி விடயங்கள் அப்ளை பண்ணப்படும். அடுத்தது உங்களுக்கு எப்படி புள்ளிகள் வழங்கப்படும், சரியா? அந்த விடயங்களும் இதுல காணப்படக்கூடிய துணை தேர்ச்சிகள் 15.1 15.2 அந்த இரண்டு துணை தேர்ச்சிகளையும் அடிப்படையாக கொண்டு நாங்க எல்லை கிரேவியல்ல என்னென்ன படிக்க போறோம் அது தொடர்பான விடயங்கள் அறிமுக கிளாஸ்ல படிச்சோம். இன்றைக்கு நாங்க தொடர்ச்சியான முறையில இந்த 15வது பாடத்துல காணப்படக்கூடிய சகல தியரி விடயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்க போறோம். ஓகேயா? எனவே முதலாவது தலைப்பு போடுங்க. உங்களுக்கு குரூப்ல வந்து நோட்ஸ் போடுவேன், பிடிஎஃப் போடுவேன். இதுல நான் படித்தரக்கூடிய விடயங்கள் தேர்ச்சி 15ல தொகுக்கப்பட்ட நோட்ஸ் உங்களோட எக்ஸாமுக்கு தேவையான விடயங்கள், உங்களோட டீச்சர் கைட்ல இல்லாத விடயங்களும் தரப்படும். எல்லாம் கூட பரீட்சைக்கு வரக்கூடிய விடயங்கள். எனவே தெளிவான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சொல்லி தருவேன். நோட்ஸ் விடயங்களும் எழுதி காட்டுவேன். தேவையான விடயங்களை குறிப்பெடுத்துக்கோங்க. நோட்ஸ் விடயங்களும் குரூப்ல போடுவேன், சரியா? எனவே நாங்க பாடத்துக்குள்ள போவோம். எல்லாரும் தலைப்பு போடுங்க. முதலாவது நாங்க படிக்க வேண்டிய விடயம் எல்லை கிரயம். இந்த பாட தலைப்பு என்ன? எல்லை கிரயவியல். ஒரு கிரயம், கிரய அளவு. அடுத்தது இலாப பகுப்பாய்வு, அது தொடர்பான விடயம். கிரயம், கிரய அளவு, இலாப பகுப்பாய்வு, எல்லை கிரயவியல் என்று சொல்லுவோம். எனவே முதலாவது தலைப்பு போடுங்க, எல்லை கிரயம். முதலாவது தலைப்பு போடுங்க, எல்லை கிரயம். மார்ஜினல் கொஸ்டின் சொல்லுவோம். நீங்க எக்கனாமிக்ஸ்லயும் படிச்சு கொள்ளக்கூடிய விடயம் எல்லை கிரயம். எல்லை கிரயம் சொல்றது தெளிவான முறையில பார்ப்போம். முதலாவது ஒரு நிறுவனம் காணப்படுது. நாங்க இப்பொழுதும் கணக்கு செய்யக்கூடிய விடயம் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கக்கூடியது ஒரு நிறுவனத்திற்கு கணக்கீட்டு அலகு. கணக்கீட்டை தயாரிக்கக்கூடிய பிரிவு அதை நாங்க சொல்லுவோம் கணக்கீட்டு அலகு. அது ஒரு தனிநபராக காணப்படலாம் அல்லது ஒரு நிறுவனமாக காணப்படலாம். எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை அல்லது லாப நோக்கமற்ற நிறுவனமாகவும் காணப்படலாம். ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனத்துல உற்பத்திகள் இடம்பெறுது. உற்பத்திகள் உதாரணத்துக்கு பாருங்க, 2020ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டுல 100 பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுது. அங்க ஒரு கிரயம் ஏற்படுது. கோஸ்ட் 100 பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு 10,000. 2021ஆம் ஆண்டு உற்பத்திய பாருங்க, 200 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது. அங்க கொஸ்ட் வருது 15,000. அப்ப தெளிவான முறையில பாருங்க, எல்லை கிரயம்னு சொல்றது நாங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்யறோம். ஒரு குறித்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யறோம். அந்த உற்பத்தியில இருந்து மேலதிகமாக உற்பத்தி செய்யறோம். மேலதிக உற்பத்தி. குறித்த பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது 100 பொருட்கள்ல இருந்து 101 பொருள் அல்லது 150 பொருட்கள்ல இருந்து 200 பொருள். அப்ப ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது அங்க ஏற்படக்கூடிய அந்த கிரய மாற்றம், அங்க ஏற்படக்கூடிய கிரய மாற்றம், ஒண்ணு கிரயம் அதிகரிக்கலாம் அல்லது கிரயம் குறைவடையலாம். இதை நாங்க சொல்லுவோம் எல்லை கிரயம். தெளிவா விளங்குதா? உங்களுக்கு நோட்ஸ் சும்மா சொல்றது இல்ல, முக்கியமான கான்செப்ட பாத்துக்கோங்க. மேலதிகமாக ஒரு அலகினை உற்பத்தி செய்யும் போது 100 பொருள்ல இருந்து 101 பொருளை உற்பத்தி செய்யும் போது, 150 பொருள்ல இருந்து 200 பொருளை உற்பத்தி செய்யும் போது, நிறுவனம் ஒன்று உற்பத்திகளை மேற்கொண்டது. 100 பொருள் 10,000 கோஸ்ட், 200 பொருள் 15,000 கோஸ்ட். இது தெளிவா விளங்கிட்டு எல்லை கிரயம்டா என்ன? மேலதிகமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது, சரியா, மேலதிகமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது அந்த மொத்த கிரயத்துல ஏற்படக்கூடிய மாற்றம், கிரயத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் டிசின்னு சொல்லுவோம். டோட்டல் காஸ்ட், மொத்த கிரயம். அப்போ ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது அந்த மொத்த கிரயத்துல ஏற்படக்கூடிய மாற்றம்
எல்லை கிரயமாகும். சிம்பிளான நோட்ஸ். ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது மொத்த கிரயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லை கிரயமாகும். எம்சி என்று சொல்லுவோம், மார்ஜினல் காஸ்ட். அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, 100 பொருள் உற்பத்தி செய்யறோம் 10,000, 200 பொருள் உற்பத்தி செய்யறோம் 15,000. இன்னும் மேலதிகமாக 100 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, மேலதிகமாக செலவு வருது 5,000. இப்ப இந்த 5,000 நாங்க சொல்லுவோம் என்னது, எம்சி என்று சொல்லுவோம். இது சரியா? மேலதிகமாக உற்பத்திகளை மேற்கொள்ளும் போது அந்த மொத்த செலவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லை கிரயம், மார்ஜினல் காஸ்ட் சொல்லுவோம். எனவே நோட்ஸ பாருங்க. குறித்த பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது அல்லது மேலதிகமாக ஒரு அலகினை உற்பத்தி செய்யும் போது மொத்த கிரயத்தில் ஏற்படும் அதிகரிப்பு எல்லை கிரயமாகும். இது முதலாவது விடை. ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது அந்த மொத்த கிரயத்தில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு அல்லது மொத்த கிரயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லை கிரயமாகும். அடுத்தது பாருங்க, இந்த எல்லை கிரயம் சொல்றது எல்லை கிரயம். எல்லை கிரயம் சொல்றது ஒரு நேர் பொருள் கிரயமாக காணப்படலாம், நேர் கூலி கிரயமாக காணப்படலாம், அல்லது ஏனைய நேர்க்கிரயமாக காணப்படலாம். அப்ப எல்லை கிரயம் சொல்றது தெளிவா பாருங்க. ஒரு பொருட்கிரயமாக காணப்படலாம், அல்லது ஒரு கூலி கிரயமாக காணப்படலாம், அல்லது ஏனைய நேர்க்கிரயமாக காணப்படலாம். இத தெளிவான முறையில பாருங்க. ஒரு பொருளை மேலதிகமா உற்பத்தி செய்யும் போது மொத்த கிரயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லை கிரயம் நாம படிச்சுட்டோம். அப்ப எல்லை கிரயம்டா மேலதிகமாக வரக்கூடிய செலவுகள். உற்பத்திகள் அதிகரிக்கும் போது செலவுகளும் அதிகரிக்குது. அப்ப பிரதானமா இது என்ன கிரயமாக காணப்படும்? ஒரு மாறும் கிரயமாக காணப்படும். எல்லை கிரயம் சொல்றது ஒரு மாறும் கிரயம். உற்பத்திகளுக்கு ஏற்ப கிரயங்கள் மாற்றம் அடைஞ்சா மாறும் கிரயம், வேரியபிள் காஸ்ட். அப்ப எல்லை கிரயம் சொல்றதும் அதே போல மாறும் கிரயமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நேர் பொருள் கிரயமாக காணப்படலாம், நேர் கூலி கிரயமாக காணப்படலாம், ஏனைய நேர்க்கிரயமாக காணப்படலாம். இது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, இக்கிரயங்கள் உற்பத்திக்கேற்ப மாற்றமடைந்து செல்லும் தன்மை உடையவை. எனவே எல்லை கிரயம் சொல்றது ஒரு மாறும் கிரயத்தை குறித்து நிற்கிறது. சரியா? இப்ப எல்லை கிரயம்னா மேலதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அந்த மொத்த கிரயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லை கிரயம். எல்லை கிரயம்னா என்ன? பொருட்கள் அதிகரிக்க அதிகரிக்க பாருங்க, உற்பத்தி கிரயம், உற்பத்தி அதிகரிப்புக்கேற்ப கிரயம் அதிகரிக்குது. எனவே இதை நாங்க என்னென்ன அழைப்போம்? மாறும் கிரயம் சொல்லுவோம். அடுத்தது மூன்றாவது விடயம் என்ன? இந்த எல்லை கிரயம் என்னெல்லாம் எல்லை கிரயமா வரும்டா? ஒரு பொருட்கிரயத்தை எல்லை கிரயம் சொல்லலாம், ஒரு கூலி கிரயத்தை எல்லை கிரயமாக எடுக்கலாம், நேர்கூலி நேர் பொருள் கிரயம், ஏனைய நேர்கிரயம், இதெல்லாம் எல்லை கிரயங்களாக இடம்பெறும். ஓகே, அப்போ முதலாவது கான்செப்ட் படிச்சிட்டோம். இப்படி சிறிய சிறிய விடயங்களை கான்செப்ட படிக்க போறோம். நோட்ஸ் உங்களுக்கு தந்திப்பேன், நோட்ஸை பார்க்க போறீங்க அல்லது நோட்ஸை குறிச்சு கொள்ள போறீங்க. தெளிவான முறையில தியரியை முடிப்போம். சரியா? இறுதியா பாக்குறோம். எல்லை கிரயம் ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது மொத்த கிரயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லை கிரயம் ஆகும். அதாவது உற்பத்திகள் அதிகரிப்புக்கேற்ப கிரயங்கள் அதிகரிக்கப்படுகிறது. எனவே எல்லை கிரயங்களானது ஒரு மாறும் கிரயம் ஆகும். அடுத்தது நேர் பொருட்கிரயம், நேர்கூலி கிரயம், ஏனைய நேர்க்கிரயம் என்பவற்றை கூட்டி வருவது எல்லை கிரயம் ஆகும். ஓகே, அப்ப இந்த பொருட்கிரயம், கூலிக்கிரயம், நேர்க்கிரயம் இது எல்லாத்தையும் கூட்டி எடுத்தோம்னா எல்லை கிரயம்னு சொல்லுவோம். முதலாவது இந்த விடயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தடுத்த கான்செப்டுக்கு போகும். மேலதிகமாக ஒரு அலகினை உற்பத்தி செய்யும் போது மொத்த கிரயத்தில் ஏற்படும் அதிகரிப்பு எல்லை கிரயம் ஆகும். அதாவது
பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் போது கிரயங்களும் அதிகரிக்கப்படுகிறது. எனவே இது மாறும் கிரயமாக கருதப்படும். நேர்பொருட்கிரயம், நேர்கூலிக்கிரயம், ஏனைய நேர்க்கிரயம் என்பவற்றை கூட்டி வருவது எல்லை கிரயமாகும். அதாவதுங்க நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், ஏனைய மாறும் நேர்க்கிரயம் இது எல்லாத்தையும் கூட்டி வர்றது எல்லை கிரயம் ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு கான்செப்டை விளக்கப்படுத்துவன், எழுதி காட்டுவன், நோட்ஸ் எழுதுற மாதிரி மெதுவா சொல்லுவன், குறிப்பெடுத்துக்கோங்க, தேவையான விடயங்களை நோட் பண்ணி கொள்ளும். சரியா? இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். இது ரெக்கார்டிங் கிளாஸ் தானே, அதனால சிறிய சிறிய டைம் தருவேன், தேவையான விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். ஓகே, பாருங்க, நாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய விடயம் எல்லை கிரயவியல். அப்ப எல்லை கிரயவியல்னா என்ன நுட்பம்னு பாப்போம். எல்லை கிரயவியல் பாட தலைப்பு போட்டுக்கிறோம். முதலாவது எல்லை கிரயம் படிச்சுட்டோம். அடுத்தது நாங்க பார்க்கக்கூடியது எல்லை கிரயவியல். மார்ஜினல் கோஸ்டிங் அப்படின்னா என்ன, அந்த எல்லை கிரயவியல் அடிப்படையா கொண்டு எப்படி லாபம் கண்டுபிடிக்கப்படுது, அந்த தியரிய படிச்சு கொள்ளும். சரியா? எனவே தலைப்பு போடுங்க எல்லை கிரயவியல். அனைவரும் தலைப்பு போடுங்க எல்லை கிரயவியல். எல்லை கிரயவியல்னு தலை போடும். பாருங்க, இந்த எல்லை கிரயவியல் மெத்தட்னு சொல்றது ஒரு லாபத்தை கண்டுபிடிக்கிற மெத்தட். தெளிவான முறையில பார்ப்போம். முதலாவது நாம படிச்சுக்கிறோம், இதுவரைக்கும் இலாபம்னு சொல்றது பல முறைகள்ல படிச்சுக்கிறோம். ஒரு இலாபத்தை கணிப்பீடு செய்யறதுக்கு ஆரம்பத்துல தனியுடைமை, கணக்கீட்டு சமன்பாடு, ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம், அடுத்தது உற்பத்தி கிரைய கூற்று, பங்குடைமை, கம்பெனி, அடுத்த கணக்கீட்டு விகிதங்கள், அடுத்தது எல்லை கிரயவியல், முதலீட்டு தீர்மானம். இப்படி நாங்க பல பாடங்கள், பல தேர்ச்சிகள் எல்லாத்துலயும் இந்த லாபம் தொடர்பு படுது, எல்லாத்துலயும் லாபம் கண்டுபிடிக்கிற மெத்தட் பாத்துக்கிறோம். பார்ட் 1 பேப்பர் கிளாஸ்லயும் சொல்லி தந்துக்கிறேன். பொதுவா பாருங்க, லாபம் அடிப்படையா சொல்றது நாங்க உழைக்கிற வருமானத்துல இருந்து செலவுகளை கழிக்கிறது. இதுவும் இந்த பாடத்துல தொடர்பு படும். சரியா? லாபம்னு சொல்றது வருமானத்துல இருந்து செலவை கழிக்கிறது. இந்த எல்லை கிரயவியல்னு சொல்றது வேறுபட்ட விடயம். அதாவது நாங்க உழைக்கிற விற்பனை வருமானம், நாங்க உழைக்கிற விற்பனை வருமானம், அந்த விற்பனை வருமானத்துல இருந்து, நாங்க உழைக்கிற விற்பனை வருமானத்துல இருந்து முதலாவது நாங்க என்ன செய்வோம்டா, மாறும் கிரயங்களை கழிப்போம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறும் கிரயம், மாறும் கிரயம் தான் பின்னுக்கு சொல்லி தருவேன். உற்பத்தி, அடுத்தது கிரயம். இந்த உற்பத்தி அதிகரிப்புக்கேற்ப கிரயம் அதிகரிச்சா அத மாறும் கிரயம்னு சொல்லுவோம். வெளியீடுகளின் அதிகரிப்புக்கேற்ப கிரயங்கள் அதிகரிக்கப்படுமாயின், கிரயங்கள் மாற்றம் ஏற்படுமாயின் அது மாறும் கிரயம். அப்ப ஆரம்பத்துல விற்பனை வருமானம் குறித்த ஒரு பொருளை என்ன செய்வோம், அந்த விற்பனை விலைய குறித்த ஒரு பொருளை விற்பனை விலை லாபம் வச்சு விற்பனை செய்வோம். அப்ப அந்த குறித்த ஒரு பொருள எண்ணிக்கை எவ்வளவு விற்பனை செய்ய போறோம், அந்த விற்பனை அலகுகளை விற்பனை விலை எஸ் என்று சொல்லுவோம். அதால பெருக்கி எடுத்தா விற்பனை வருமானம் வரும். அந்த விற்பனை வருமானத்துல முதலாவது மாறும் கிரயங்களை கழிப்போம். இத கழிச்சு எடுக்கிறதுக்கு நாங்க பெயர் சொல்லுவோம் மொத்த பங்களிப்பு. இன்னைக்கு நாங்க பங்களிப்புல என்ன படிப்போம், மொத்த பங்களிப்பு.
விற்பனை வருமானத்துல இருந்து மாறும் கிரயங்களை கழிச்செடுப்போம், மொத்த பங்களிப்பு வரும். அந்த மொத்த பங்களிப்புக்கு எதிராக இந்த நிறுவனத்துல குறித்த காலப்பகுதியில ஏற்படக்கூடிய நிலையான கிரயம், சொல்லுவோம். உற்பத்திகள் அதிகரிக்கிறதோ குறையுதோ, இந்த கிரயத்துல மாற்றமே இல்லாட்டி அது நிலையான கிரயம். பின்னங்க படிப்போம். குறித்த ஒரு காலப்பகுதியில உற்பத்திகள்ல மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த மொத்த கிரயத்துல மாற்றம் ஏற்படலாட்டி அது நிலையான கிரயம். அப்ப நிலையான கிரயத்தை கழிப்போம். இப்படி கழிச்செடுக்கும் போது ஒரு இலாபம் கிடைக்கும். அப்ப எல்லை கிரயவியல் என்ன? இந்த நுட்பத்தை பயன்படுத்தி இலாபம் கணிப்பீடு செய்யற முறை எல்லை கிரயவியல் ஆகும். இது கிளியரா? ஆரம்பத்துல விற்பனை வருமானத்திலிருந்து மொத்தம் மாறும் கிரயம், அந்த மாறும் கிரயங்களை கழிச்சு மொத்த பங்களிப்பை கண்டுபிடிச்சு அந்த மொத்த பங்களிப்புக்கு எதிராக நிலையான கிரயங்களை கழித்து இலாபம் கணிப்பீடு செய்யற முறை எல்லை கிரயவியல் முறையாகும். சரியா? விற்பனை வருமானத்திலிருந்து மாறும் கிரயங்களை கழித்து பெறப்படும் பங்களிப்புக்கு எதிராக குறித்த காலத்திற்கான நிலையான கிரயங்களை கழித்து இலாபம் கணிப்பிடும் முறை எல்லை கிரயவியல் முறையாகும். சிம்பிளான விடயம். திருப்பி ஒருக்கா சொல்றேன். எல்லை கிரயவியல் அந்த குறித்த காலப்பகுதிக்கான விற்பனை வருமானத்திலிருந்து மாறும் கிரயங்களை கழித்து மொத்த பங்களிப்பை கண்டுபிடிப்பான். அந்த மொத்த பங்களிப்புக்கு எதிராக இந்த குறித்த காலப்பகுதிக்குரிய நிலையான கிரயம், பிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். அதை நாங்க கழிச்சு லாபம் கண்டுபிடிக்கிற அந்த மெத்தட், அந்த முறைய சொல்லுவோம் எல்லை கிரயவியல் முறை. சரியா? இப்ப நாங்க நோட்ஸ் பார்க்க போறோம். எல்லை கிரயவியல்னு சொல்றது விற்பனை வருமானத்திலிருந்து மாறும் கிரயத்தினை கழித்து பெறப்படும் பங்களிப்புக்கு எதிராக குறித்த காலத்திற்கான நிலையான கிரயத்தினை முழுமையாக கழித்து லாபம் கணிப்பிடும் கிரயவியல் முறை எல்லை கிரயவியல் ஆகும். ஓகேயா? அதற்குரிய சமன்பாடு போட்டு வச்சுக்கிறேன். விற்பனை வருமானம் மைனஸ் பண்ணுங்க மாறும் கிரயம், மொத்த பங்களிப்பு வரும், மைனஸ் பண்ணுங்க நிலையான கிரயம், லாபம் அல்லது நட்டம் வரும். ஓகேயா? இதுல பாருங்க முக்கியமான நோட். முதலாவது இந்த நிலையான கிரயம். நிலையான கிரயத்துக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்னா கால கிரயம். இந்த குறித்த காலப்பகுதியில ஏற்படக்கூடிய, அதாவது உற்பத்தி இடம்பெற்றாலும் இல்லாட்டியும் ஒரு செலவு காணப்பட்டா அது நிலையான கிரயம். இப்ப நிலையான கிரயம் இங்க கால கிரயமாக கருதப்பட்டு ஒரு செலவாக காட்டப்படும். அடுத்தது பாருங்க, இந்த எல்லை கிரயவியல் சொல்றது நிலையான கிரயத்தினையும் மாறும் கிரயத்தினையும் வேறுபடுத்தும் ஒரு நுட்பமாகும். நிலையான கிரயத்தினையும் மாறும் கிரயத்தினையும் வேறுபடுத்தும் ஒரு நுட்பம். இந்த எல்லை கிரயவியல் சொல்றது ஒரு குறுங்கால தீர்மானத்தினை மேற்கொள்ளும் ஒரு நுட்பமாகும். இவ்வளவும் தெரிஞ்சுக்கொண்டா போதும். அப்ப எல்லை கிரயவியல் விற்பனை வருமானத்திலிருந்து மாறும் கிரயங்களை கழிச்சு மொத்த பங்களிப்பை கண்டுபிடிச்சு அதுல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சு லாபம் கண்டுபிடிக்கிற ஒரு முறை. எல்லை கிரயவியல்ல முக்கியமான குறிப்புகள்: நிலையான கிரயம் கால கிரயமாக கருதப்படும். மாறும் கிரயங்களையும் நிலையான கிரயங்களையும் வேறுபடுத்தும் ஒரு நுட்பம் எல்லை கிரயவியல் ஆகும். இது குறுங்கால தீர்மானம் எடுத்தலுக்கு உதவியாக அமையும். எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அடுத்த விடயத்துக்கு போ.